எதிர் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறில் நெல்லை ராதாபுரத்தில் 3 வயது குழந்தையை ஒரு பெண் கொலை செய்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது குழந்தையை எதிர்வீட்டு பெண் கொலை செய்து வாஷிங் மெஷினில் வைத்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. ராதாபுரத்தை அடுத்த ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷின் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டில் வசிக்கும் தங்கம் என்ற பெண்ணுக்கும் தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திங்கட்கிழமை காலையும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த விக்னேஷின் குழந்தை சஞ்சயை அங்கன்வாடிக்கு அழைத்துச் செல்ல காலை 9 மணி அளவில் விக்னேஷ் தேடிய போது காணவில்லை. பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் எதிர்விட்டு தங்கம் மீது சந்தேகப்பட்டு காவல்துறையிடம் விக்னேஷ் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் தங்கத்தின் வீடு முழுவதும் தேடினர். அப்போது அவரது வீட்டு வாஷிங் மிஷினில் தேடிய போது சிறுவன் சஞ்சயை கொன்று சாக்கு மூட்டையில் அடைத்து வைத்திருந்ததைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். தங்கத்தை உடனடியாக கைது செய்த ராதாபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தனது மகன் விபத்தில் இறந்த துக்கத்தில் இருந்தபோது எதிர்வீட்டினர் அவர்களது மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டும் தங்கம் வாக்குமூலம் அளித்துள்ளார். குழந்தை கொலை செய்யப்பட்ட இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையில் 3 வயது குழந்தையை கொலை செய்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என குழந்தையை பறிகொடுத்த தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பையன் வண்டியில போற வயசுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அதுக்கு நான் தான் கொண்டுன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணி எடுக்கவே இல்லை. இவன் அதே நினைச்சு என் பிள்ளைய இப்போ 3 மாசம் 2 மாசமா கருகட்டிட்டே இருந்து என் பிள்ளைய நான் குளத்தேலைக்கு தானே போனேன். குளத்தேலைக்கு போவதுக்குள்ள என் பிள்ளைய கொண்டுட்டாலே வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு கொண்டுட்டான். என் பிள்ளை ஒரு வீட்டுக்குமே போவாது. அவளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இந்த கொடூர கொலையை திட்டமிட்டே செய்திருப்பதாக குழந்தையின் பெரியப்பா கூறியுள்ளார். அந்த சண்டை போட்டு ஒரு மாசம் 1.5 மாசத்துல அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்தது ஏதோ இவங்க தான் இது பண்ண மாதிரி அவங்க ஃபீல் மனசுல வச்சுக்கிட்டு அந்த வஞ்சகத்துல எப்படியாவது இவனை பழி தீக்கணும் அப்படிங்கிற இவனுக்கு 2 ஆம்பளை அவனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் அவங்களுக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான். அதனால நம்மளுக்கு கொல்லி இல்லைன்னா இவனுக்கும் கொல்லி இருக்கக்கூடாதுங்கிறத பிளான் பண்ணி மனநிலாம் ஒன்றும் சரி இல்லாமலாம் கிடையாது. அவங்க முழுக்க பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கு அப்படியே அந்த பையனை உசிரை எடுக்கணும்னு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. கொலை செய்த பெண்ணுக்கு மனநிலை சரியில்லை என்பதை ஏற்க முடியாது எனவும் அவர் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் சாலை விபத்தில் தாய் மீது கவிழ்ந்த ஆட்டோவை தனி உறுத்தியாக 14 வயது சிறுமி ஒருவர் தூக்கி காப்பாற்றிய வீடியோ வைரலாகி உள்ளது. மங்களூரு நகரின் புறநகரில் உள்ள கிணிக்கோலி பகுதியில் சேத்தனா என்பவர் டியூசனில் இருந்து தனது மகளை அழைத்து வரச் சென்றிருந்தார். கவனமின்றி அவர் சாலையை கடந்ததால் அதிவேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சேத்தனா மீது மோதியது. தாயின் மீது ஆட்டோ கவிழ்ந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது 14 வயது மகள் சற்றும் தாமதிக்காமல் தீரத்துடன் தனி ஆளாக அந்த ஆட்டோவை தூக்கி நிறுத்தி தாயை காப்பாற்றினார். ஆட்டோவில் இருந்தவர்களும் பீதியுடன் வெளியேற அனைவரும் சேர்ந்து படுகாயமடைந்த சேத்தனாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சமூக வலைதளங்களில் பரவும் இந்த காணொலியில் சிறுமியின் தாய்ப்பாசம் அவரது துணிச்சலை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.